Welcome to TN Science World. Today we see the video in 7th Standard Science Term 2 UNIT-5 Basis of Classification. ஏழாம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்று நாம் காண இருக்கக்கூடிய பாடப்பகுதி ஏழாம் வகுப்பு அறிவியல் பருவம் 2 அலகு 5 வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் என்கின்ற பாடத்தினுடைய பாடக்கருத்து குறித்த காணொலியை முழுமையாக காண இருக்கின்றீர்கள். முதலிலே கிங்டம் ஆஃப் ஆர்கானிசம், உயிரினங்களுடைய உலகம் என்னவென்று பார்க்க வேண்டும். முதலிலே டொமைன்ஸ், களங்கள் என்னவென்று பார்த்தோமானால் பாக்டீரியா, ஆர்கியா, யுகேரியா, இந்த 3 வகைகளும். அதற்கு அடுத்தபடியாக பாக்டீரியாவினுடைய கிங்டம்ஸ், உலகம் என்னவென்று பார்த்தோமானால் மொனிரா, மீதம் இருக்கக்கூடியது புரோட்டிஸ்டா, ஃபங்கை பூஞ்சைகள், பிளான்ஸ் தாவரங்கள், அதனை அடுத்து அனிமல்ஸ் விலங்குகள் என இவ்வகையாக 5 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. And then we see the learning objectives of this lesson. To understand the need for dichotomous classification, உயிரினங்களை பகுத்தல் மற்றும் வகைப்படுத்துவதின் அவசியத்தை பற்றி புரிந்து கொள்ளுதல். To classify animals according to their characteristic features, சிறப்பு பண்புகளுடைய அடிப்படையிலே விலங்குகளை வகைப்படுத்துதல் மற்றும் அறிந்து கொள்ளுதல். To know the classification of animals and get the knowledge about the invertebrates and vertebrates, முதுகெலும்பு உள்ளவை மற்றும் முதுகெலும்பு அற்றவை பற்றிய விலங்குகளை வகைப்படுத்தல் மூலம் தெரிந்து கொள்ளுதல். To acquire knowledge about the classification of plants, தாவரங்களை வகைப்படுத்தல் பற்றி அறிதல். To know the importance of 5 kingdom of classification, 5 உலக படிநிலைகளுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளுதல். To understand the binomial nomenclature, இருசொல் பெயரிடும் முறையை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளுதல். இவை அனைத்துமே இப்பாடத்தில் இருக்கக்கூடிய learning objectives. And then we see the introduction of this lesson. When you get ready to go to school, all your things, uniform, lunch box, water bottle, shoes, etc., to be kept ready. Just imagine if all these things are not ready, you will need to spend too much time to collect them. Likewise, in a grocery shop, medical shop, and bakery, all the items are systematically arranged. Sorting of these things is very much required and important for all living beings. We see various plants and animals around us. It is estimated that about 8.7 million species of living organisms have been identified and named till now. However, many scientists believe that only a small portion of the total species existing on Earth has been identified. In order to know about the behavior and relationship among organisms that are known, biologists have classified them into 2 broad groups, plant and animals. Grouping of living organisms based on their common feature is known as the biological classification. நீங்கள் காலையிலே பள்ளிக்கு செல்வதற்காக விரைவாக எழுந்திருக்கும் பொழுது உங்களுடைய பொருள்களாகிய பள்ளி சீருடை, மதிய உணவு பெட்டி, தண்ணீர் குடுவை மற்றும் காலணிகள் போன்றவை தயாராக வைக்கப்பட்டிருக்கும். அப்படி தயாராக இல்லையெனில் இவற்றை தயார் செய்வதற்கு நீங்கள் அதிக நேரம் செலவிட வேண்டியிருக்கும். அதேபோல் மளிகை கடை, நூலகம் மற்றும் அடுமனைகளிலே பொருட்கள் முழுமையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். எனவே பொருள்களை வகைப்படுத்துதல் அவற்றை புரிந்து கொள்வதற்கு மிகவும் முக்கியமானதாகும். நம்மை சுற்றி நாம் பல்வேறுபட்ட தாவரங்களையும் விலங்குகளையும் காண்கிறோம். இதுவரையிலே சுமார் 8.7 மில்லியன் உயிரினங்கள் கண்டறியப்பட்டு பெயரிடப்பட்டுள்ளன. இருப்பினும் உலகில் உள்ள மொத்த உயிரினங்களில் குறைந்த எண்ணிக்கையிலான உயிரினங்கள் மட்டுமே கண்டறியப்பட்டுள்ளதாக பல அறிவியல் அறிஞர்கள் நம்புகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக லிஸ்ட் அவுட் த திங்ஸ், இதுவரை நாம் கண்டறிந்த உயிரினங்களிலே அவற்றுக்கு இடையிலான நடத்தை மற்றும் தொடர்புகளை அறிந்து கொள்வதற்கு உயிரியல் வல்லுநர்கள் 2 பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளனர். அவை தாவரங்கள் மற்றும் விலங்குகள். உயிரினங்கள் அவற்றின் பொது பண்புகளுடைய அடிப்படையிலே தொகுத்தல். இவை அனைத்துமே உயிரியல் வகைப்பாட்டியல் என நாம் அறியலாம். லிஸ்ட் அவுட் த திங்ஸ் ஃபவுண்ட் இன் யுவர் கிளாஸ் ரூம், உனது வகுப்பறையிலே உள்ள பொருள்களை பட்டியலிடுக. சேர், டேபிள், பிளாக் போர்ட், சாக் பீஸ், கப்போர்ட், ஃபேன், லைட், சுவிட்சஸ், ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக், டெக்ஸ்ட் புக், நோட் புக், வாட்டர் பாட்டில், பென்சில் பாக்ஸ், பென்சில், பென், ரப்பர், ரூலர், டோர்,
window, writing pad, color pencil, eraser, sharpener, compass and chart papers. நாற்காலி, மேசை, கரும்பலகை, சுண்ணக்கட்டி, அலமாரி, மின்விசிறி, விளக்கு, நிலைமாற்றி, பள்ளிப்பை, மதிய உணவு பெட்டி, பாடநூல் குறிப்பேடு, தண்ணீர் குடுவை, எழுதுகோல் பெட்டி, பென்சில், பேனா, அளவுகோல், கதவு, ஜன்னல், எழுதும் அட்டை, வண்ண பென்சில், அழிப்பான், பென்சில் கூர்மையாக்கும் கருவி, திசைகாட்டி, வரைபட அட்டை. Find out the common difference among these materials to classify the above things into two wooden or non-wooden. மேற்கண்ட பொருட்களை இரண்டாக பிரிப்பதற்கு பொதுவான ஒரு வேறுபாட்டினை கண்டுபிடிக்க வேண்டும். மரத்தால் ஆனவை, மரமற்றவை. And then find the another difference to classify the each group into two subgroups: wooden sitting materials, wooden writing materials, and non-wooden sitting materials, non-wooden writing materials. இவை ஒவ்வொன்றையும் மேலும் இரண்டு பிரிவுகளாக பிரிக்க மற்றொரு வேறுபாட்டை கண்டுபிடிக்கலாம். உட்காரும் மரப்பொருட்கள், எழுதக்கூடிய மரப்பொருட்கள். Continue to identify the difference to classify each small subgroups into two fixed, portable, with arm, without arm. இவை ஒவ்வொன்றையும் மேலும் மேலும் இரண்டு பிரிவுகளாக பிரிப்பதற்கு வேறுபாடுகளை தொடர்ந்து கண்டுபிடிக்க வேண்டும். நிலையானவை, எடுத்துச் செல்லக்கூடியவை, கை உள்ளவை, கை அற்றவை என்று. There are some similarities and differences exist among this material, so we need to observe and identify those similarities and difference to construct a dichotomous key. The dichotomous key allows us to make quick reference and identify a particular thing. Classification provides scientists a systematic, easy way of studying organism. Classification is done using the dichotomous key. What is dichotomous key? It is the tool used to classify organisms based on their similarities and differences. இந்த பொருள்களுக்கு இடையே சில வேறுபாடுகளும் ஒற்றுமைகளும் இருக்கின்றன. இரு பகுதிகளாக பகுத்தல், திறவுகோல், டைகோமாட்டஸ் கீ அப்படின்னா திறவுகோல் என்று பெயர். அமைக்க இந்த ஒற்றுமைகளையும் வேற்றுமைகளையும் நாம் உற்று நோக்கி இனம் காண வேண்டியுள்ளது. இத்திறவுகோல் ஒரு குறிப்பிட்ட பொருளை விரைவாக இனம் கண்டு அறிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது. வகைப்பாட்டியல் அறிவியல் அறிஞர்கள் முறையாக எளிதான வகையிலே உயிரினங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ள உதவுகிறது. இரு பகுதிகளாக பகுத்தல் திறவுகோலை பயன்படுத்தி வகைப்பாட்டிலே உருவாக்கப்படுகிறது. இரு பகுதிகளாக பகுத்தல் திறவுகோல் என்றால் என்ன, உயிரினங்கள், அவற்றின் ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகளுடைய அடிப்படையிலே வகைப்படுத்துதல் ஆகும். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டைகோமாட்டிஸ் கீ. இரு பகுதிகளாக பகுத்தல் திறவுகோளுடைய சிறப்பு அம்சங்கள். A single feature of difference group easily one character selected to separate the group as present or absent. Continue the second step until only one item will remain the end. ஒரு சிறப்பு அம்சம் ஒரு குழுவையோ எளிதாக வேறுபடுத்தி காட்டுகிறது. குறிப்பிட்ட ஒரு பண்பு உள்ளது அல்லது இல்லை என்பதை வைத்து ஒரு குழுவை பிரிக்க முடிகிறது. இறுதியில் ஒன்று மட்டுமே மீதம் இருக்கும் வரை இரண்டாவது நிலையை தொடர்கிறது. டைகோட்டமி ஆஃப் அனிமல். விலங்குகளை இரு பகுதிகளாக பிரித்தல். யூசிங் எ டைகோட்டமி பேட்டர்ன் கிளாசிஃபை த கிவன் லிஸ்ட் ஆஃப் அனிமல்ஸ்: ஓஸ்ட்ரிச், பீகாக், மங்கி, ஃப்ராக், டோட், turtle, snake, shark, goldfish and tapeworm, earthworm and leech. விலங்குகளை இரு பகுதிகளாக பகுத்தால் இரு பகுதிகளாக பகுத்தல் முறையிலே கீழ்கண்ட விலங்குகள் பட்டியலை வகைப்படுத்த முடியும். நெருப்புக்கோழி, மயில், குரங்கு, புலி, தவளை, தேரை, ஆமை, பாம்பு, சுறா, தங்கமீன், எறும்பு, நண்டு, மண்புழு, அட்டை மற்றும் தட்டைப்புழு. Presence and absence of backbone, we can classify them into two groups. முதுகெலும்பு உள்ளவை மற்றும் முதுகெலும்பு அற்றவை என்பதை கொண்டு நாம் அவற்றை இரண்டு குழுக்களாக பிரிக்கலாம். And then animals with backbone can be divided into two subgroups based on the body temperature. உடலுடைய வெப்பநிலை அடிப்படையிலே முதுகெலும்புள்ள விலங்குகளை மேலும் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம். Further classification can be done based on its differences like presence or feather or hair, scale, etc. இறகு அல்லது முடி, செதில்கள் போன்றவற்றின் வேறுபாடுகளுடைய அடிப்படையிலே மேலும் அவற்றை பிரிக்கலாம். அதற்கு முன்னதாக நாம் செய்த வேலைகள்: மரம் உள்ள பொருள்கள், மரத்தாலான பொருள்கள், மரம் இல்லாத பொருள்கள், மரச்சட்டகத்தினால் அல்லாத பொருள்கள், எழுது பொருள்கள், உட்காரும் பொருள்கள் என ஒரு வகுப்பறை களத்திலே எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்குண்டான ஒரு படம் ஒன்று உங்களுக்கு தெளிவாக மேலே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், வகைப்பாட்டினுடைய அடிப்படை.
Living organisms are so large in number that they need to classify into smaller groups. Classification of living organisms is made on the basis of their characteristics, similarities and differences. உயிரினங்கள் மிக அதிக எண்ணிக்கையிலே காணப்படுகின்றன. அவற்றை சிறிய தொகுப்புகளாக வகைப்படுத்த வேண்டியுள்ளது. உயிரினங்களுடைய வகைப்பாடு என்பது அவற்றின் பண்புகளுடைய ஒத்த தன்மை மற்றும் வேறுபாட்டின் அடிப்படையிலே வகைப்படுத்தப்படுகிறது. அவை என்ன, எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்பதை பற்றி நாம் அடுத்து காண இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக உங்களுக்கு ஒரு செயல்பாடு, அந்த வகைப்படுத்தல் என்பது பின்னர் பார்க்கப்பட வேண்டும். செயல்பாடை பற்றி முதலிலே பார்க்க வேண்டும். டு ஸ்டார்ட் அவுட் த பாக்ஸ் ஆஃப் கிவன் பட்டன்ஸ் அண்ட் கிளாசிஃபை தம் இன்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ். பெட்டியில் கொடுக்கப்பட்டுள்ள பொத்தான்களின் வேறு வகையிலே வகைப்படுத்தல். தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, a box full of different types of buttons. Procedure: take the box of given buttons, work in a small group and 3 or 4 classify the buttons based on the following classification criteria: shape, button with 4 holes, button with 2 holes, color. Identify other feature that can be used to sort out button into different groups. இதற்கு ஏற்றார் போல பொத்தான்களை தலைமுறையாக பிரித்து அந்த கிளாஸிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது இதில் கொடுக்கப்பட்டுள்ள நமக்கு தெளிவாக விளக்கப்பட்டுள்ள ஒரு ஆக்டிவிட்டி. தென் விலங்குகளுடைய வகைப்பாடு, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், வெர்டிபிரேட்ஸ், இன்வெர்டிபிரேட்ஸ், அதாவது முதுகெலும்பு உள்ளவை, முதுகெலும்பு அற்றவை. அண்ட் தென் வார்ம் பிளட்டட், வெப்பரத்த விலங்குகள். அடுத்ததாக கோல்டு பிளட்டட், குளிரத்த விலங்குகள். வித் ஜாயிண்ட் லெக்ஸ், கண்டங்கள் உள்ள கால்கள். வித்தவுட் லெக்ஸ், கால்கள் அற்றவை. இவைகளிலே மேமல்ஸ், பேர்ட்ஸ், ஃபிஷ், ரெப்டைல்ஸ், ஆம்பிபியன்ஸ் வித் 3 pairs ஆஃப் லெக்ஸ், வித் மோர் தென் 3 pairs ஆஃப் லெக்ஸ், வார்ம் லைக் அண்ட் நாட் வார்ம் லைக் அப்படின்னு சொல்லிட்டு பாலூட்டி பரப்பன மீன்கள், ஊர்வன, இருவாழ்விகள், 3 ஜோடி கால்கள், 3க்கு மேற்பட்ட கால்களை உடையவை, புழு போன்ற அமைப்புடையவை, புழு வடிவமற்றவை என நிறைய வகைகள். அதிலே கரடி, நெருப்புக்கோழி, சால்மன், ஆமை, தவளை, எறும்பு, தேல் நிறைய இருக்கிறது. ஆண்ட், ஸ்கார்பியோ, எர்த்வாம், கல்லீரல் புழு அவை உட்பட நிறைய விலங்குகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இவற்றை எவ்வாறு நாம் வகைப்படுத்துவது என்பதை பற்றி நாம் அதற்கு அடுத்தபடியாக பார்க்க வேண்டும். அதற்கு முன்னதாக more to know, Aristotle was a Greek philosopher and thinker who lived about 2400 years ago. Aristotle came up the following grouping system that was used for almost 2000 years after his death. He classified all organisms into either animals or plants. Then he classified into those with blood and those without blood. Then the animals are classified into 3 groups based on their method or movement: walkers, flyers or swimmers. கிரேக்க தத்துவ ஞானி மற்றும் சிந்தனையாளர் அரிஸ்டாட்டில் 2400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். இவர் உருவாக்கிய தொகுப்பு அமைப்பு இவர் இறந்து 2000 வருடங்களுக்கு பின்பு பயன்பாட்டிற்கு வந்தது. இவர் அனைத்து உயிரினங்களையும் தாவரங்கள் அல்லது விலங்குகள் என பிரித்தார். இவர் விலங்குகளை இரத்தம் உடைய விலங்குகள் மற்றும் இரத்தமற்ற விலங்குகள் என பிரித்தார். இறுதியாக விலங்குகளை இடப்பெயர்ச்சியினுடைய அடிப்படையிலே நடப்பவை, பறப்பவை, நீந்துபவை என 3 தொகுதிகளாக பிரித்தார். அவற்றை பற்றி எல்லாம் நாம் நிறைய பார்த்திருக்கிறோம். Based on the special feature of the character, the students identify the each button. நமக்கு கொடுத்துருக்கூடிய ஆக்டிவிட்டி படி according to its size, holes and color, this is known as the identification. இது உள்ளபடி கலராக பிரித்து வைத்தால் அதை பார்த்திங்கன்னா அதுதான் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. This is known as identification. Then the teacher shall ask the students to separate the buttons according to the size, hole and colors. This is known as the assortment. மேற்கண்ட செயல்பாட்டிலே சிறப்பு அம்சங்கள், பண்புகளுடைய அடிப்படையிலே மாணவர்கள் ஒவ்வொரு பொத்தானையும் அதனுடைய அளவு, தொலை, வண்ணங்களை கண்டுபிடிக்கிறார்கள். இதற்கு கண்டுபிடித்தல் என்று பெயர், ஐடென்டிஃபிகேஷன். பிறகு ஆசிரியர்கள் மாணவர்களை பொத்தான்களுடைய அளவு, துறை, வண்ணங்களுடைய ஏற்றவாறு அவற்றை பிரிக்கச் சொல்கிறார். இங்கு பிரித்தல் என்று பெயர். பொத்தான்களை பிரித்த பிறகு ஆசிரியர் மாணவர்களை அவற்றுடைய அளவு, துளை, வண்ணங்களுடைய அடிப்படையிலே தொகுக்க சொல்கிறார். இதற்கு தொகுத்தல் என்று பெயர். கண்டுபிடித்தல், பிரித்தல், தொகுத்தல் வழியாக வகைப்படுத்தல் செய்யப்படுத்தப்படுகிறது. After assorting the button, the teacher asks the students to gather the button according to their size, hole and colors. This is termed as a grouping, identification, assortment and grouping, which results in classification. And then what is classification? வகைப்படுத்துதல். The method of arranging the organism into groups is called as a classification. Then we classify the things, we put them into a groups based on their characteristics.
வகைப்படுத்தல் என்பது உயிரினங்களை கண்டறிந்து குழுக்களாக பிரித்தல். நாம் வகைப்படுத்தும் பொழுது அவற்றுடைய பண்புகளுடைய அடிப்படையிலே குழுக்களாக பிரிக்கிறோம். Why do we see classify things? Classifying the things make it easy for us to know their similarities and differences. பொருட்களுக்கிடையான ஒற்றுமைகளையும் வேற்றுமைகளுடைய அடிப்படையிலே இந்த குழுவின் கீழ் வரும் பொருட்கள் குறைந்தபட்சம் ஒரு பண்பிலாவது ஒத்திருக்கும். Things with similar characters are classified into same group. These things are usually similar at least one characteristics. வேறுபட்ட பண்புகளை உடைய வெவ்வேறு பொருட்கள் குழுக்களாக வகைப்படுத்திருக்கும் இந்த குழுக்களின் கீழ் வரும் பொருட்கள் பொதுவாக ஒரு பண்பிலாவது வேறுபட்டு இருக்கும். Things with different characteristics are classified into different groups. These things are usually different in at least one characteristics. Classification helps us to understand living and non-living things in better way. For example, we can classify a new discovered organism. We would come to know how it relates with other. வகைப்படுத்தல் நம்மை சுற்றியுள்ள உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்கள் நன்கு புரிந்து கொள்வதற்கு உதவுகின்றன. புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள் அல்லது உயிரினத்தினுடைய வகைப்படுத்துவதால் அது மற்றவைகளோடு எவ்வகையிலே தொடர்புடையது என்பதை நாம் எளிதாக தெரிந்து கொள்ளலாம். The need for classification. Classification is needed to identify an organism correctly. It helps to know the origin and evolution of an organism, to establish the relationship among the different organisms. உயிரினங்களை சரியாக இனம் கண்டறிய வகைப்பாட்டில் தேவைப்படுகிறது. ஒரு உயிரினத்தின் தோற்றம் மற்றும் பரிணாம வளர்ச்சியினை தெரிந்து கொள்ள உதவுகிறது. பல்வேறுபட்ட உயிரினங்களுக்கு இடையான தொடர்பினை உறுதி செய்ய உதவுகிறது. மேலும் it provides the information about living things in different geographical regions. பல்வேறு புவியியல் பகுதியிலே காணப்படும் உயிரினங்களுடைய தகவல்களை பற்றி அறிந்து கொள்ளப்படுகிறது. It helps to understanding how complex organisms must have evolved from simpler ones. எளிமையான உயிரினங்களிலிருந்து சிக்கலான உயிரினங்கள் எவ்வாறு தோன்றின என்பதை பற்றி முழுமையாக நமக்கு புரிந்து கொள்ள உதவுகிறது. Scientists have been able to discover the classify more than 2 million organisms on the earth, ranging from tiny bacteria to largest blue whales. Each organism have been classified into a category based on its evolutionary relationship with the other group of organisms. We can define hierarchy of organism. பாக்டீரியா போன்ற சிறிய உயிரினங்கள் முதல் நீளத் திமிங்கலம் முதல் போன்ற பெரிய உயிரினங்கள் வரை 2 மில்லியன் உயிரினங்களுக்கு மேலாக இருப்பதாக அறிவியல் வல்லுநர்கள் கண்டுபிடித்துள்ளனர். வகைப்படுத்தப்பட வேண்டிய ஒவ்வொரு உயிரினமும் மற்ற உயிரினங்களின் தொகுப்போடு அதற்குரிய பரிணாம தொடர்புடைய அடிப்படையிலே ஒரே பிரிவாக பிரிக்கப்படுகிறது. உயிரினங்களுடைய படிநிலை என்பது எவ்வாறு என நாம் வரையறுக்கலாம். The system of arranging taxonomy category in a descending order based on their relationship with other group of organisms is called hierarchy of categories. The system was introduced by Linnaeus, is called as a Linnaean hierarchy. There are 7 main categories of hierarchy, namely kingdom, phylum, class, order, family, genus and species. Species is the basis of unit of classification. பிரிவுகளுடைய படிநிலை அடிப்படையிலே வகைப்பாட்டுகள் பிரிவுகள் மற்ற உயிரினங்களோடு அவற்றுக்குள்ள தொடர்புடைய இறங்கு வரிசையிலே அமைக்கும் முறை. இந்த முறை லினேயஸ் என்பவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த லினேயஸினுடைய படிநிலைகள் என்று அழைக்கப்படுகிறது. வகைப்பாட்டிலே 7 முக்கிய படிநிலைகள் உள்ளன. அவை உலகம், தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம் என வகைப்பாட்டினுடைய அடிப்படை அலகு சிற்றினமாக குறிக்கப்பட்டுள்ளது. Based on the above classification of the following table shows the different phylum with general features and examples of different phyla and classes. வகைப்பாட்டினுடைய அடிப்படையிலே வேறுபட்ட தொகுதிகள் மற்றும் பொது பண்புகள் எடுத்துக்காட்டுடன் அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளது. மைக்ரோஸ்கோப் is the unicellular pseudopodia, flagella and cilia for locomotion, reproduce by fission and conjugation. நுண்ணோக்கின் மூலம் பார்க்கக்கூடிய ஒரு செல் உயிரி போலிக்கால்கள் கசை இலை குறு இலை மூலம் இடப்பெயர்ச்சி செய்கின்றன. இனப்பெருக்க முறையிலோ பிளவு முறையிலோ அல்லது இணைவு முறையிலோ நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டு ஃபைலம் புரோட்டோசோவா, அமீபா, யூக்ளினா அண்ட் பாரமேசியம். அடுத்தபடியாக மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் வித் ஹோல்ஸ் இன் த பாடி, skeleton formed of spicules, a sexual and asexual reproduction. இவை பல செல்களானவை உடல் முழுவதும் துளைகள் நிறைந்து காணப்படும். முட்களாலானது அகச்சட்டகத்தை கொண்டுள்ளது. இனப்பெருக்கம் மற்றும் பாலிலா இனப்பெருக்க முறையில் நடைபெறுகிறது. ஃபைலம் ஃபோரிஃபெரா, லிக்கோசொலேனியா, ஸ்பாஞ்சில்லா சைக்கான். லிக்கோசொலேனியா, ஸ்பாஞ்சில்லா சைக்கான் இவை இதற்கு எடுத்துக்காட்டு. மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் டைபோபிளாஸ்டிக் செசலிக் ஆர் ஃப்ரீ ஸ்விம்மிங்
சால்டரி ஆர் குளோனிக்கல் ஏசெக்சுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். பலசெல் உயிரினங்கள் ஈரடுக்கு உயிரிகள் ஒட்டியோ நீரில் நீந்தியோ மற்றும் தனித்தோ அல்லது கூட்டமாகவோ காணப்படும் பாலின மற்றும் பாலின இனப்பெருக்கத்தை கொள்கிறது. இதனுடைய தொகுதி கோலன்ட்ரேட்டா, குழியுடலிகள் அல்லது சீலன்ட்ரேட்டா. எக்ஸாம்பிள் ஹைட்ரா, சி அனிமோன், ஜெல்லிஃபிஷ் அண்ட் கொராலஸ். ஜெல்லி மீன்கள், பவளங்கள் இவை அனைத்தும் இதற்கு எடுத்துக்காட்டு. இதே போல மீதம் இருக்கக்கூடிய 9 வகைகளிலே கடைசியாக மட்டும் நாம் பார்ப்போம். கடலில் மட்டுமே வாழ்பவை. உடற்சுவர் முட்களை கொண்டுள்ளது. நீர்க்குழல் மண்டலமும் குழாய் கால்களும் உணவூட்டத்திற்கும் சுவாசத்திற்கும் மற்றும் இடப்பெயர்ச்சிக்கும் உதவுகிறது. பால்வழி இனப்பெருக்கத்தை கொண்டுள்ளது. தொகுதி முட்தோலி, அதற்கு முன்னதாக தொகுதி மெல்லுடலிகள், அதற்கு முன்னதாக தொகுதி கணுக்காலிகள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான எடுத்துக்காட்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. மூவடுக்கு உயிர்கள் எவ்வாறு இருக்கிறது, அதனுடைய தொகுதியில் வளைதேச புழுக்கள், அனலிடா. உடற்கண்டங்கள் அற்றவை எவ்வாறு இருக்கிறது, அவை உருளை புழுக்கள் அல்லது நெமட்டோடா. உடற்குழி அற்ற ஒட்டுண்ணிகளாக விலங்குகள் எவ்வாறு இருக்கிறது, பிளாட்டிஹெல்மின்தெசஸ். இவை அனைத்தும் நமக்கு அட்டவணையாக தெளிவாக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. சுமாராக 14 வகையாக நமக்கு அட்டவணை வாயிலாக கொரடேட்ஸ், அதாவது முதுகுநான் உடையவை 10வது பகுதியிலிருந்து முதுகுநான் உடையவைகளாக பிரிக்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது பூராமே முதுகுநான் அற்றவைகளாக உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவை அனைத்து முதுகுநான் உடையவை. மீன்கள், வகுப்பு மீன்கள் பிசல்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். சுறா, கட்லா, முல்லட், திலேப்பியா. அடுத்ததாக இருவாழ்விகள் ஆம்பிஃபியா, தவளை, தேரை, சாலமண்டர், சிசிலியன். ஊர்வன ரெப்டைல்ஸ், அதுக்கு பேர் தோட்டத்துப்பள்ளி, வீட்டுப்பள்ளி, கடலாமை, நிலாமை, பாம்புகள், முதலை. பறவைகளில் ஏவ்ஸில் கரையோர பறவை, இந்திய பனங்காடை, கெண்டை, லாத்தி இவை அனைத்துமே. பாலூட்டிகளில் மேமலியாவில் வாத்து, பிளாட்டிபஸ், கங்காரு, பூனை, புலி, வரிக்குதிரை, மனிதன் இவை அனைத்தும் இந்த வகையை சார்ந்தது. இவை தனித்தனியாக ரெப்டைல்ஸு, ஆம்பிஃபியா, பிஸ்கிள்ஸு, அவேஸு, மேமல்ஸ் இவை அனைத்தும் தனித்தனியாக அட்டவணைகளாக நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு செயல்பாடு ஒன்று கொடுக்கப்பட்டது. ஃபில் அப் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் ஆர்கானிசம். கொடுக்கப்பட்டுள்ள விலங்கினோட பொருத்தமான விலங்கின பெயரை படத்தை பார்த்து கோடிட்டு எடுத்து நிரப்புக. முதுகெலும்பு உடையவை எவை? டேஷ் மற்றும் டேஷ். இன்வெர்டிபிரேட்ஸ் முதுகெலும்பு அற்றவை. இறக்கை கொண்டவை. நேம் ஆஃப் த வெர்டிபிரேட்ஸ் வித் விங்ஸ். நேம் ஆஃப் த வெர்டிபிரேட்ஸ் வித்தவுட் இன்வெர்டிபிரேட்ஸ் வித் விங்ஸ். நேம் ஆஃப் தி இன்வெர்டிபிரேட்ஸ் வித் செக்மெண்டல் லெக்ஸ். கணுக்கால் கண்டங்கள் உடையவை, கண்டங்கள் அற்றவை, கணுக்கால் உடையவை. முதுகெலும்பு உடைய இரத்த பிராணி, வெப்பரத்த பிராணி. முதுகெலும்பு உடைய குளிர் இரத்த பிராணி. நுரையீரல் மூலம் சுவாசம் மேற்கொள்ளக்கூடியவை. நேம் ஆஃப் த கோல்டு பிளட்டட் வாட்டர் வெர்டிபிரேட்ஸ். நேம் ஆஃப் த வெர்டிபிரேட்ஸ் வித் லங்ஸ் ரெஸ்பிரேஷன். நேம் ஆஃப் த அனிமல் வித் பீக், அதாவது அழகுடைய விலங்கு எது, அழகற்ற விலங்கு எது என்பதை தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ள படத்திலே உள்ளது போல பார்த்து பிரித்து அவைகளை நாம் அட்டவணைப்படுத்த வேண்டும். விலங்குகளுடைய வகைப்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஊர்வன, பரப்பன, வெர்டிபிரேட்ஸ், இன்வெர்டிபிரேட்ஸ், ப்ளூ கிரானா, மவுஸ்டிஸ், குரொக்கடைல், ஸ்னேக் நிறைய கொடுத்துருக்காங்க. ஜெல்லிஃபிஷ் வகை கொண்டு அந்த அட்டவணையில் உள்ளது போல நாம் இதை விலங்குகளுடைய வகைப்பாடுகளை கணுக்காளிகள், முட்தோலிகள், மெல்லுடலிகள், புழுக்கள், குழியுடலிகள், துளையுடலிகள், பாலூட்டிகள், பரப்பன, ஊர்வன, இருவாழ்விகள், மீன்கள் இவை எந்தெந்த வகையை சார்ந்தது? இருவாழ்விகளாக இருப்பதால் சாலமண்டர், தவளை நாம் பிரித்து இருக்கிறார்கள். மீன்கள் என்று எடுத்துக்கொண்டால் 2 வகையான மீன்கள் உள்ளன. கணுக்காளிகள் என்று எடுத்துக்கொண்டால் சிலந்தி, பட்டாம்பூச்சி, நண்டு. முட்தோலிகள் எடுத்துக்கொண்டால் நட்சத்திர மீன், கடல் குப்பி. மெல்லுடலிகள் எடுத்துக்கொண்டால் நத்தை, ஆக்டோபஸ். புழுக்களை எடுத்துக்கொண்டால் கல்லீரல் புழு, மண்புழு. குழியுடலிகள் எடுத்துக்கொண்டால் கடல் சாமந்தி, ஜெல்லி மீன். துளையுடலிகள் எடுத்துக்கொண்டால் ஸ்பாஞ்ச், அது முதுகெலும்பற்றவை. பாலூட்டிகளில் மனிதன், எலி, யானை ஆகியவைகளும். பரப்பனவளே நீல நாரை, முதுகெலும்புடையவை, நெருப்புக்கோழி. ஊர்வனல முதலை, பாம்பு என வகை வகையாக பிரித்து நாம் எளிதாக கண்டறியக்கூடிய வகையிலே படங்கள் இங்கு நமக்கு தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு ஆக்டிவிட்டி. Give the table shows the name of the phylum and its characteristic feature. Write the name of the animals belonging to the respective phylum. கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையின் தொகுதியின் பெயரும் சிறப்பு பண்புகளும் கொடுக்கப்பட்டுள்ள அதற்குரிய தொகுதியை சார்ந்த விலங்குகளுடைய பெயரையும் தெளிவாக எழுத வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணை. We will be see again the next video, continuation video. Until then, thank you so much.